கடவுள் இல்லை என்றால் அவரைக் கண்டுபிடிப்பது அவசியமாகிவிடும். இந்த சிந்தனை பிரெஞ்சு தத்துவஞானி வோல்டேர் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இக்கூற்று கடவுளின் இருப்பை பற்றி பல கோணங்களில் ஆராயத் தூண்டுகிறது. இது கடவுள் உண்டா இல்லையா என்ற நேரடியான கேள்வியைத் தாண்டி, சமூகத்தில் கடவுள் என்ற கருத்து ஏன் இன்றியமையாததாக கருதப்படுகிறது என்பதைப் பற்றிய ஆழமான ஒரு பார்வையை வழங்குகிறது. முதலில், இக்கூற்று ஒரு சமூக தேவையை குறிக்கிறது. மனித சமூகம் ஒழுங்காகவும் நீதியாகவும் இயங்க ஒரு பொதுவான நெறிமுறை தொகுப்பு தேவைப்படுகிறது. இந்த நெறிமுறைகளுக்கு ஒரு உயர்ந்த ஆதாரம் தேவைப்படும்போது, கடவுள் என்ற கருத்து ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது. உதாரணமாக, பாவம், புண்ணியம் போன்ற கருத்துக்கள் கடவுள் என்ற எண்ணத்துடன் பிணைந்துள்ளன. கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மனிதர்களை தவறு செய்ய அஞ்ச வைக்கிறது. ஒருவேளை சட்டம் இல்லாத இடங்களில் அல்லது சட்டத்தின் கண்களுக்கு தப்பிக்கும் இடங்களில் ஒருவரின் செயல்களை கண்காணிக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை சமூக ஒழுங்கை பேண உதவுகிறது. குற்றங்கள் குறைவாக நிகழ, தனிமனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கடவுள் என்ற நம்பிக்கை ஒரு பெரிய உந்து சக்தியாக அமைகிறது. இரண்டாவதாக, மனிதர்களின் மனரீதியான மற்றும் உளவியல் தேவைகளை கடவுள் என்ற கருத்து பூர்த்தி செய்கிறது. வாழ்க்கை பல நிச்சயமற்ற தன்மைகளையும் துன்பங்களையும் அர்த்தமற்ற உணர்வுகளையும் கொண்டுள்ளது. மரணம், நோய், இழப்பு போன்ற தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் மனித மனதை அசைக்கின்றன. இத்தகைய தருணங்களில் ஒரு உயர்ந்த சக்தி மீது நம்பிக்கை வைப்பது மனிதர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஒருவித அர்த்தத்தையும் வழங்குகிறது. வாழ்க்கை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்றும், இந்த உலகத்திற்குப் பிறகு ஒரு நியாயமான தீர்ப்பு உள்ளது என்றும் நம்புவது துன்பங்களைப் பொறுத்துக் கொள்ளும் சக்தியை அளிக்கிறது. ஒருவேளை கடவுள் இல்லை என்றால், இந்த அடிப்படை உளவியல் தேவைகளை நிவர்த்தி செய்ய மனித சமூகம் வேறு ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டியிருக்கும். அது ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம் அல்லது ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். மூன்றாவதாக, நீதி மற்றும் அறம் என்ற கருத்துக்களின் தோற்றம் மற்றும் நிலைத்தன்மைக்கு கடவுள் என்ற கருத்து ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. எது சரி, எது தவறு என்பதை யார் தீர்மானிப்பது? மனிதர்கள் மட்டுமே தீர்மானித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீதி இருக்கும். இது குழப்பத்திற்கும் மோதல்களுக்கும் வழிவகுக்கும். ஆனால் ஒரு சர்வவல்லமையுள்ள நீதிமிக்க கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உலகளாவிய நீதி மற்றும் அறநெறிக்கான ஒரு அளவுகோலை வழங்குகிறது. கடவுள் என்பது ஒரு உச்சபட்ச நீதிபதி, அனைத்தையும் பார்ப்பவர், அனைத்தையும் தீர்ப்பவர் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு ஒருவித பொறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு மறுமையில் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. நான்காவதாக, கடவுள் என்ற கருத்து மனிதர்களின் படைப்புத்திறன் மற்றும் ஆன்மீக தேடலை தூண்டுகிறது. உலகின் தோற்றம், வாழ்வியல் நோக்கம் போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு மனிதர்கள் எப்போதும் பதில்களை தேடுகிறார்கள். கடவுள் என்ற கருத்து இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலையோ அல்லது குறைந்தது ஒரு தேடலுக்கான திசையையோ வழங்குகிறது. இது கலை, இலக்கியம், இசை, தத்துவம் மற்றும் அறிவியலின் பல பிரிவுகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளது. மனிதர்களின் ஆன்மீக அனுபவங்கள், தியானங்கள், வழிபாடுகள் அனைத்தும் கடவுள் என்ற கருத்தை மையமாகக் கொண்டுள்ளன. ஒருவேளை கடவுள் இல்லை என்றால், இந்த ஆன்மீக தேடலுக்கும் மனிதர்களின் உள்மன அமைதிக்கும் ஒரு வெற்றிடம் ஏற்படும். இருப்பினும், இக்கூற்றை வால்டேர் நகைச்சுவையாக குறிப்பிட்டாரா அல்லது தீவிரமாகச் சொன்னாரா என்பதில் சில விவாதங்கள் உள்ளன. சிலர், இது கடவுள் மீது வால்டேருக்கு இருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று வாதிடுகின்றனர். வேறு சிலர், இது வால்டேரின் பகுத்தறிவு சிந்தனையின் ஒரு பகுதியாக, சமூக ஒழுங்கை பேணுவதற்கு ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட கடவுளின் அவசியம் குறித்து அவர் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிறது என்று வாதிடுகின்றனர். முடிவாக, கடவுள் இல்லை என்றால் அவரைக் கண்டுபிடிப்பது அவசியமாகிவிடும் என்ற வால்டேரின் கூற்று
கடவுள் என்ற கருத்தின் சமூக, உளவியல், அறநெறி மற்றும் ஆன்மீக பங்குகளை ஆழமாக ஆராயத் தூண்டுகிறது. கடவுளின் இருப்பு ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்தாலும், சமூகத்தில் கடவுள் என்ற கருத்து வகிக்கும் முக்கிய பங்கை இக்கூற்று மிகத் தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது. ஒருவேளை கடவுள் இல்லாவிட்டாலும், மனித சமூகம் அதன் அடிப்படை தேவைகளுக்காகவும், ஒழுங்கிற்காகவும், அர்த்தத்திற்காகவும், ஒரு கடவுள் என்ற கருத்தையோ அல்லது அதற்கு இணையான ஒரு சக்தியையோ உருவாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை இக்கூற்று உணர்த்துகிறது. இது மனித சமூகத்தின் ஒரு அடிப்படை தேவையையும் நம்பிக்கையின் ஆழத்தையும் பறைசாற்றுகிறது.